வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு மேக் மினி M4ல் ஏன் நான் வந்து 24 GB ரேம் சூஸ் பண்ணேன், 256 GB SSD சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பம் இருக்கும். ஏன் நம்ம ஸ்டோரேஜ் கூட எடுக்கக்கூடாது, ஏன் நம்ம ரேம் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கேள்வி இருக்கும். இன்றைக்கி அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். இப்போ தான் என்னோடய சேனலை மொத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ மேக் மினி வந்துட்டு M4 இந்த வருஷம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ சின்னதாக நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் வந்துட்டு மேக் மினி மலேசியாவில் ரிலீஸ் பண்ணும்போதே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரெடியாக இருந்தேன் வாங்குறதுக்கு. ஸோ 16 GB இந்த வாட்டி பேஸ் மாடல் கொண்டு வந்தனால பேஸ் மாடல் சரி 16 GB. ஸோ இதுக்கு முன்னுக்கு 8 GB தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி பேஸ் மாடலே வாங்கிடுவோம், 500 GB SSD வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மலேசியாவில் ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகி அவனுங்க எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து நிறையா இருக்குது. ரெடிட்டில் கூட நான் படித்தேன். ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் நிறையா ஆட் பண்ணலாம். ரேம் வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி தான் வாங்குவீங்க, உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ ரேம் வந்துட்டு ஐ கோ ஃபார் 24 GB ரேம். ஸ்டோரேஜ் வந்து நான் குறைவாக்கிட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து இந்த வாட்டி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாம், எஸ்எஸ்டி என்க்ளோசர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் போய் தட்டி பாருங்கள். இப்போ அது கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டுக்கு. நிறைய பிராண்டு வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு எஸ்எஸ்டி என்க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எஸ்எஸ்டி வாங்கிட்டு அதில் பிளக்இன் பண்ணிவிட்டு உங்கள் தண்டர் போல்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் போதும். யூ கேன் என்ஜாய் மோர் ஸ்டோரேஜ். எத்தனை டிபி எஸ்எஸ்டி நீங்கள் போகிறீங்களோ அத்தனை டிபிக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நான் வாங்கினேன் எஸ்எஸ்டி என்க்ளோசர் சத்யச்சியோட. ஓகேங்களா, சத்யச்சியோட அதோட அடாத்தா எஸ்எஸ்டி. ஸோ இதுவும் நான் வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன தேவையோ அதுதான் நான் வாங்கினேன். நான் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ்லாம் எனக்கு ரொம்ப தேவையில்லை. இது வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டராக தான் வந்துட்டு இது வந்து ஆக்டிவேட் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் ஆக்டிவேட் பண்ண மாட்டேன். அண்ட் இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனல் கட் ப்ரோக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் 1 TB ஸ்டோரேஜ் அதுக்கு நான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து அதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பத்தலை. மற்றபடி வந்துட்டு எல்லா இதுலேயும் எனக்கு ஸ்டோரேஜ் ஓகே. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்டோரேஜ் பாய்க்கிற ஆள் கிடையாது. ஏன்னா ஃபைனல் கட் ப்ரோவில் வந்து 256 GB நான் யூஸ் பண்ணேன்னா பெரிய லெங்க்த்தான வீடியோ நான் எடிட் பண்ணேன்னா அதிலே நிறைய ஸ்டோரேஜ் வந்து சாப்பிட்ரும். ஸோ அப்புறம் லோ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்துட்டு 1 TB இதை ஆட் பண்ணிடுவேன் தனியாக. ஸோ அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய வீடியோ எடிட் பண்ணாலும் அதில் எனக்கு கரெக்டாக ஸ்டோரேஜ் இதிலே மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே கைஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து AI வந்துருச்சு. ஆப்பிளுக்கு தெரியும் AI வந்தனால தான் 8 GB பேஸ் மாடல் 8 GB ரேமை வந்துட்டு கட் பண்ணாங்க. இப்போ வந்து 16 GB ரேமு. ஸோ அடுத்த வர்ற கட்டத்துக்குலாம் ஆப்பிள் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக மோர் ரேம் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 16 GB நான் பாய்க்கும் போது அப்பப்போ ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணும். சரிங்களா. ஸோ 24 GB ரேம் போகிறது எவ்வளோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து பட்ஜெட்டில் இருக்கீங்களோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எங்கள்கிட்ட காசு இருக்குது நான் மோர் ஸ்டோரேஜ் போகிறோன்னா நீங்கள் மோர் ஸ்டோரேஜுக்கு போகலாம். ரேமு கொஞ்சம் ஹையராக போய்க்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.